Hi friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல பார்க்க போறது தமிழ்நாட்டோட எல்லா ஊர்லயும் எல்லா ஸ்ட்ரீட்லயும் கிடைக்கிற ஃபேமஸான உணவு மெதுவடை. இதுக்கு நான் 1 கப் தோல் இல்லாத உளுந்தம் பருப்பை 4 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இப்போ இத அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிரலாம். இப்போ இத ரொம்ப மையா அரைச்சிரலாம். முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. தேவைப்பட்டா லைட்டா தண்ணி தெளிச்சு அரைச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி ஒன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம அதை எதுவும் காம்பன்சேட் பண்ண முடியாது. இப்போ நம்ம மாவு நல்லா மையா அரைஞ்சிடுச்சு. இது ரொம்ப திக்கா இருக்கு. இப்போ இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மாவு கரெக்டான பதத்துல இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சமா எடுத்து தண்ணியில டிராப் பண்ணுங்க. அது உடனே மேலே வந்துடுச்சுன்னா அது கரெக்டான பதத்துல இருக்குன்னு அர்த்தம். நம்ம மாவு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ இதல 1/4 டீஸ்பூன் காயப்பொடி, அப்புறமா ஒரு 10-12 மிளகு, இதல கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறமா 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சரி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா ரெடியா இருக்கு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. லைட்டா கையை தண்ணியில நனைச்சுக்கோங்க. நனைச்சிட்டு மாவு எடுத்து நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு அதை ட்ராப் பண்ணிடுங்க. இப்படி போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிருங்க. வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெதுவடை நல்லா ரெடி ஆயிடுச்சு. வெளியே கிறிஸ்பியா, உள்ள ரொம்ப சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையார் முரண் மலரட்டும்.